சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். ஜனங்களை பார்த்து அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்லிட்டார். ஆத்மௌபம்யேன சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுன சுகம் வா யதி வா துக்கம் சயோகி பரமோமதः. தன்னையே உபமையாக கொண்டுனர். ஆத்மௌபம்யேன சர்வத்ர சமம் பஷ்யதி சுகம் வா எதி வா துக்கம். நம்மள மாதிரி தானே அவனுக்கும் கஷ்டம் இருக்கும் சுகம் இருக்கும்னு புரிஞ்சு பிறருடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை புரிந்து கொள்வது அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் என்கிட்ட கிடையவே கிடையாது. நான் ரொம்ப செல்ஃபிஷ்னு அர்த்தம். நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்குற பழக்கமே கிடையாது. எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். ஆகையினால என்னன்னா கருணை சிறிது ஏதும் இல்லா காட்சியும். காட்சினா அறிவும். இரக்கத்தை பற்றின இரக்கம்னா என்னன்னு கேட்பேன். இரக்கம் என்றால் என்ன? கிலோ எவ்வளோ விலை? இரக்கமே கிடையாது. நோ சிம்பத்தி. சிம்பத்தி இல்லைன்னா அப்புறம் எங்கே எம்பத்தி? அதெல்லாம் அவட சிம்பத்தியும் கிடையாது எம்பத்தியும் கிடையாது. அப்படி சொல்லிக்கிறார். இந்த குணங்களெல்லாம் வேணும். இல்லை எனக்கு படிக்க வேண்டியதை படிக்கலை, எதை பெரியவங்க கிட்ட நல்லா தெரிஞ்சுக்கணுமோ வாழ்க்கையில் அதை தெரிஞ்சுக்கலை, பிற உயிரிடத்தில் அன்பு இரக்கம் காட்டி பரோபகாரம் பண்ணலை. இதெல்லாம் அர்த்தம். பரோபகாரம் பண்ணலை, மற்றவங்களுக்கு உபகாரம் செய்யவே கிடையாது, ரொம்ப சுயநலவாதியாக இருந்திருக்கேன், கொலை களவு கள் காமம் மாட்சியாய் காதலித்திடு நெஞ்சமும். வாழ்க்கையில் என்னன்னா இஷ்டம் போல் வாழ்கிறது, மனம் போன போக்கில் வாழ்கிறது தான் பெருசாக நினச்சி வாழ்ந்துட்டேன் அப்படிங்கிறது தான் சொல்கிறார். கொலைங்கிறது பாருங்கள், திருக்குறளில் கொல்லாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, களவு கள்ளாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, கள் உண்ணாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, காமம் கூடா ஒழுக்கத்தை எடுத்துக்கணும். இங்கே காமம் இஸ் ஈக்குவல் டு கூடா ஒழுக்கம், பிறனில் விழையாமை, அப்புறம் அடுத்தது கூடா ஒழுக்கம். இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். காமம் ஆட்சியாய், நான் இதெல்லாம் ரொம்ப வர்ணிக்க போகிறதில்லை. இதெல்லாம் வந்து மாட்சியாய் எல்லாம் வந்து நான் வந்து 100 பேரை கொலை பண்ணேன்னா பெரிய விஷயமா அது. அப்புறம் வந்து அவனுக்கு தெரியவே தெரியாது, தெரியாமே அத்தனையும் லவக்குன்னு எடுத்துன்னு வந்துவிட்டேன், எல்லாத்தையும் சுருட்டின்னு விட்டேன். இது ஒரு பெருமைக்குரிய விஷயமா என்ன? அதனால் கல் அதை பற்றிலாம் நான் சொல்லக்கூடாது ரொம்ப. நாங்கள் இப்போ தான் படித்தோம் கல்லை பற்றி ஒரு பெரிய டாபிக், ஒரு சாப்டரே மகாபாரதத்தில் வருது. பார்வதிக்கு பரமேஸ்வரன் சொல்கிறார் கல் குடிக்கிறதுனுடைய குறையெல்லாம் என்ன. பெரியவங்க ரொம்ப விஷயமெல்லாம் நிறைய சொல்லி வச்சுருக்காங்க. ஆனாலும் திருக்குறளே இதெல்லாம் அங்கங்கே சொல்லியிருக்கு. சாஸ்திரத்தில் இது கொலை களவு கள் காமம் என்னது சூது, 5ம் பஞ்சமா பாதகம்னு பேர். அந்த பஞ்சமா பாதகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பாதகம்னு சொன்னால் போறாதா? மா பாதகம், பெரும் பாவச் செயல்கள். கொலை களவு கள் காமம் சூது கேம்பிளிங் மாட்சியா, அதை காதலித்திடு நெஞ்சமும்னா அதைத்தான் விரும்புகிறது மனசு. எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் மனசு ஈடுபடுறது. அப்படிப்பட்ட நெஞ்சு உடையவன் நான். பொல்லாத பொய்மொழியும் பெருசாக எடுத்துன்னு விட்டார். ஏன்னா வேதம் வந்து சத்தியம் வதான்னு சொல்கிறது, பொய் பேசாதே. உள்ளத்தால் உள்ளலும் தீதேங்கிறது கள்ளாமைக்கு, உள்ளத்தால் பொய்யாது ஒழுகுன்னு சொல்லி இருக்கிறது. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. ஆகவே பொல்லாத பொய், சின்ன சின்ன சாதாரண விஷயத்துக்கெல்லாம் சர்வசாதாரணமாக பொய் சொல்கிறாங்க. அவர் அங்கே இருக்காரான்னு கேட்டால் போயிட்டாருன்னுவோம், இருப்பாருங்க. இல்லை எப்படியோ அசட் வழிஞ்சு தப்பிச்சார் பரவாயில்ல, நமக்கு மேன்மை அடையணும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஞானத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னா அதுதான். அது இல்லைன்னா ஞானம் வேலை செய்யாது. வேல்யூஸ் எல்லாம் இல்லைன்னு சொன்னால் ஞானம் வேலை செய்யாது. ஞானம் வந்து மருந்து, குணங்களெல்லாம் பத்தியம். இந்த பத்தியத்தை கடைப்பிடிக்கலைன்னா மருந்து வேலை செய்யாது. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே
அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825488445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.